அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவானின் பெயர்ச்சி இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியாகவும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் பாவகத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க உச்ச பலத்துடன். இது அம்ச யோகம் அப்படிங்கிற ஒரு மகா ராஜ யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய பெயர்ச்சி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த பெயர்ச்சினால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு மாறுதலான ஒரு முன்னேற்றம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட போகுது. இந்த ராஜ யோகத்தால் குடும்ப வாழ்க்கை, தொழில் ஸ்தானம், பண வரவு, பயணங்களால் உங்களுடைய முன்னேற்றங்கள், இது எல்லாமே எந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு முழுமையான பலன்களை இப்போது இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் ராசி, தராசு ராசி. உங்களுடைய மனசில் எது படுதோ அது கச்சிதமாக செய்து முடிப்பீங்க. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது முழு மனசில் அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த துலாம் ராசிக்காரருக்கு உண்டு. நம்ம மனசுக்கு இது ரைட்டுன்னு பட்டதுன்னா ரைட்டாக தான் இருக்கும், தப்புன்னு பட்டதுன்னா செய்யவே கூடாது, நீங்கள் செய்யவும் மாட்டீங்க. அதே நேரத்தில் நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ராசியில் தான் சனி பகவான் உச்சமடைவார், சரிங்களா? அதே சமயத்தில் தர்ம காரியங்கள் செய்கிறதுல கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க. ஒரு கோயிலுக்கு செய்கிறது, ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போகிறது, இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது, நம்ம வேலையிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிட்டாங்க ஒரு வேலையில், என்ன பண்ணணும், கச்சிதமாக செஞ்சு முடிச்சுட்ருப்பீங்க. அதாவது சிலரில் கடமைக்கு வேலை செய்வாங்க, நேரத்துக்கு வேலை செய்வாங்க, டைம் பார்த்து வேலை செய்வாங்க. உங்கள்கிட்ட அப்படி கிடையாது. நேரத்தையோ சம்பளத்தையோ கணக்க போடாமல் இந்த வேலை கச்சிதமாக நம்ம செய்து முடிக்கணும்னு நினச்சி அற்புதமாக செய்து நல்ல பேர் வாங்க தெரிஞ்சவங்க இந்த துலாம் ராசிக்காரர். ஆனால் பேர்பட்டவங்க நம்ம என்ன தான் நல்லா செஞ்சாலும் கொஞ்சம் நாள் இருந்து சில தேவையில்லாத பிரச்சனை, சங்கடம், சலிப்பு, நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துலையே நாம் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கிறது மற்றவங்க பொறுக்காமல் நாம் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை, நம்ம அந்த இடத்துல வேலையே செய்ய பிடிக்காமல் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை, இது எல்லாமே துலாம் ராசிக்காரர் சந்திச்சிருப்பீங்க. சிலரெல்லாம் தசாபுதி சரியில்லாமல் இருந்திருந்தால் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டுருப்பீங்க, புரியுங்களா? இப்படி சில பிரச்சனைகள் வந்தது. அதற்கு காரணம் சில கிரக பயிற்சிகள் காரணமாக இருந்தாலும் இப்போ நமக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அம்ச ராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை, ஒரு அற்புதமான பலன் யோகத்தை இந்த குரு பகவான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஒரு வருஷ காலகட்டம். அக்டோபரில் அதிசார பயிற்சி வந்தாலும் பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்தாது. அப்போ இந்த ஒரு வருஷ காலமும் இந்த அம்ச ராஜயோகத்தை ஏற்படக்கூடிய, அது 10ஆம் பாவகத்தில் தசம கேந்திரஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலம். கண்டிப்பாக தொழில் ரீதியில் அற்புதமான வெற்றியாளராக வருவீங்க. இதுக்கு முன்னால் வேலையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், வேலையே பறிபோயிருந்தாலும் கண்டிப்பாக இனி இந்த பயிற்சி ஜூன் மாதத்திலிருந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி சிலர் பயணங்களால், அப்படின்னா ஒரு வெளி ஊர் போகணும், வெளிநாடு போய் நான் வேலை செய்யணும், நல்ல கம்பெனி அமையணும், வெளிநாட்டுக்கு ஏற்கனவே வந்தேன் ஆனால் பிரச்சனையாக இருக்குது, நினச்ச வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலை பிடிக்கல, ஆக மொத்தத்தில் எதுக்கு வந்தோம்னு இருக்குது, வெற்று கவலையே படாதீங்க. 1000 வேலை பார்த்துருக்குறேன் ஆனால் எங்கேயுமே நிரந்தரம் இல்லை, என் திறமைக்கு தகுந்த வேலை இல்லை, வயசு தான் போயிட்டுருக்குதுங்க, ஆனால் ஒரு பொசிஷனில் உட்காரல, கவலையே வேண்டாம், வயசு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நேரத்தில் தசம கேந்திர குரு உச்சபலம் அடையக்கூடிய நேரம். அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையும் உங்கள் 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்குறார். வேலையினால் நீங்கள் கண்டிப்பாக சம்பாதனை பண்ணிடுவீங்க, சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. இடம், வீடு, எவ்வளோ கடன் பிரச்சனைனாலும் கட்டிடுவீங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ஆதாயமான, அதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்வீங்க. அப்படின்னா அசையாத சொத்துக்கள் தேடி உட்காரக்கூடிய ஒரு பாக்கியத்தை உருவாக்கும். 7ஆம் பார்வையா குரு பகவான், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு
4ஆம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்குறதுனால மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து மன வாழ்க்கை இனிப்பு தரக்கூடிய மகிழ்ச்சி கிடைக்கும். சரிங்களா? திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை கண்டிப்பாக கைகூடி வரும். அதே சமயத்தில் சிலர் கணவன் மனைவி ஏதோ ஒரு வேலையினாலேயோ ஏதோ ஒரு சூழ்நிலையினால கொஞ்சம் பிரிஞ்சிருக்க வேண்டிய சந்தர்ப்பம், இல்லை குழந்தைங்கள கூட பிரிஞ்சிருப்பாங்க. நாம் எங்கேயோ வேலைக்காக நாம் இன்றைக்கி இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். பார்த்தா என்ன தான் சம்பாரித்தாலும் அவங்கள திருப்திப்படுத்த முடியல, பாசத்தை வெளிப்படுத்த முடியல, பிரிவுகளை நோக்கி பயணிச்சிட்ருக்குறோம். ஆனால் நமக்கு நினச்சிக்கிற மாதிரி ஒரு இடத்துல இருக்க முடியுமா? ஒரு வேலை வாய்ப்பு மாறுதல் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் பிடிச்ச மாதிரி ஒரு வாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்பு சுகஸ்தான நிம்மதி ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்குறதுனால, அது உச்சபலத்தோடு பார்க்குறதுனால உங்களுக்கு மனசு நிறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. வண்டி வாகனம் கண்டிப்பாக, கார் இல்லாதவங்க கார் வாங்குவீங்க. ஏற்கனவே ரிப்பேராக இருக்குது, பழசு புதுசாக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கூடி வரும். ஆச்சுங்களா? இடமாற்றங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாடகை வீட்டில் இருக்கிற சொந்த வீட்டுக்கு போகிற பாக்கியம் உண்டுங்க, நிச்சயம் உண்டுங்க. சரிங்களா? இது அப்புறம் தாயார் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்குது, அவங்களுக்கு எத்தனை மருத்துவம் பார்க்குறான், சரியாக மாட்டேங்குது. அம்மாவுடைய வருத்தமே எனக்கு ஒரு மனசு கஷ்டமாக இருக்குங்க, அம்மா என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. சிலருக்கு பார்த்தோம்னா இல்லைனா ஆரோக்கியம் கூட நல்லா இருக்குது, பார்த்தோம்னா அவங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க, நம்மளை கண்டா வெறுப்பாங்க. நாம் அவங்க மேலே பாசமாக இருப்போம், ஆனால் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆச்சுங்களா? மற்றவங்க கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதை பாசத்தை சத்து சுகம் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அந்த பாசம் ஐயோ நமக்கு இல்லையே, நம்மளை ஏன் இப்படி ஒதுக்கி வச்சு பார்க்குறாங்க. இன்றைக்கி கூட பிறந்தவங்களை அப்படியே நினச்சி பார்த்துட்ருக்குறாங்க. எல்லாம் குடும்பத்துக்காக நம்ம ஒரு காலத்தில் அவங்களுக்குன்னே நம்ம வாழ்ந்தோம், அவங்களெல்லாம் உருவாக்கி வச்சோம், நல்ல விஷயங்கள்லாம் பண்ணோம். இன்றைக்கி ஆளாகிட்டாங்க, அமோகமாக இருக்கிறாங்க. ஆனால் நாம் கஷ்டப்பட்டுட்ருக்குறோம். உதவி செய்யலாலும் பரவாயில்ல, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. வருத்தப்படாதீங்க, புரியுங்களா? எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு நீங்கள் ஒரு உச்சத்துக்கு வரக்கூடிய நேரம்னு நினச்சிட்டு முயற்சி எடுங்க. நினச்சிருக்கிறதில்ல, உண்மை அதுதான். சரிங்களா? அப்புறம் பார்த்தோம்னா இந்த 6ஆம் ஸ்தானத்தை குரு பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயங்க. சரிங்களா? ஏன்னா இந்த 6ஆம்ங்கிறது நம்ம உழைப்பு, ஆரோக்கியம், கடன் பிரச்சனை, எதிரிகளுடைய தொல்லை. சரிங்களா? அது மட்டும் கிடையாது, அரசாங்க சார்ந்த சில நல்ல விஷயங்கள், ஆச்சுங்களா, ஒரு பதவி, இதெல்லாமே கிடைக்கக்கூடிய பலம் உண்டாக்கும். மனக்குறைகள் தீரும். ஆரோக்கியம் பாதிப்புகளே இருந்தாலும் ஆச்சுங்களா, மருத்துவம் பண்ணுறோம், ஏதாவது அடிக்கடி ஒரு விபத்து, கண்டம், ஏதாவது ஒரு செலவுகள் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்குது. நம்பி ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்குறோம், எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அடுத்தவங்ககிட்ட வாங்கினதுக்கு நாம் வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோம். ஆச்சுங்களா? ஆனால் நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி தீர்க்கிறது? ஒரு பண வரவு எதிர்பார்த்துட்ருக்குறோம், ஒரு லோன் போடுறோம், கிடைக்க மாட்டேங்குது, நாள் தான் போயிட்டுருக்குது, முடிவுக்கு வர மாட்டேங்குது. அது வந்ததுன்னா நமக்கு எத்தனையோ பிரச்சனை சால்வ். இல்லை நம்மளோட இடம் இருக்குது, அது விற்றோம்னா நம்ம ஒரு இடத்த வாங்கலாம், இல்லையே வீட்டை வாங்கலாம், நம்ம பிடிச்ச இடத்துல இருக்கலாம், இடம் மாற்றம் பண்ணலாம். ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்பீங்க, ஆனால் பண்ணணும்னு நினைப்பீங்க, முடியாமல் இருக்குது. சரிங்களா? குடும்பத்தில் ஒருத்தருக்கு சரியில்லைனா பரவாயில்ல, குடும்பத்துக்கு ஆள் மாற்றாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாமே மாற்றத்தை கொடுக்கறதுக்கு இந்த 6ஆம் பாவகத்தை, சரிங்களா, இந்த குரு பார்க்கும்போது அந்த இடம் புனிதமாக்கும். நல்ல விஷயங்கள் எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்ததோ அந்த இடத்த சரிப்படுத்தும். அதுதான் இந்த பலன்கள். அப்போது இந்த குரு பகவானினுடைய பயிற்சி இது அம்ச யோகமாக உங்களுக்கு வேலை செய்கிறதுனால ஏதோ மனசுக்கு நிறைவான ஒரு காலமாக நமக்கு ஏற்பட போகுதுங்கிற ஒரு மகிழ்ச்சியோட முயற்சி எடுங்க, நிச்சயமாக வளர்ச்சி இருக்கும். அதே நேரத்தில் இப்போ நான் சொன்ன பலன்கள் குரு பகவான் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பலம் பெற்று இருக்கிறாருங்கிறது ஜாதகத்தில் ஒரு முறை பார்த்துக்குங்க. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, சரிங்களா, அப்படிங்கிறது நீங்கள் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய ஜாதகம் இது வரைக்கும் பார்க்காமல் இருந்தால் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பிறந்த பிளேஸ், இது மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களையும் தெரிஞ்சுக்கலாம், உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு லக்னம், அந்த லக்னத்துக்கு என்ன நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு உகந்த திசை, தொழில், அதே மாதிரி எந்த பக்கம் நம்ம எந்த தொழில் செய்தால் நல்லா இருக்கும், எந்த வீட்டு வாசலில் இருந்தால் நல்லா இருக்கும், எந்த தெய்வத்தை வணங்கினா நமக்கு சிறப்பாக இருக்கும், அப்படி பல விஷயங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நம்மளோட ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சா நீங்கள் கால் பண்ணி சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த குரு பயிற்சியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வ செழிப்பு மகிழ்ச்சியும் பிறக்கணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.